அம்மாவுக்கு செலுத்தும் புகழஞ்சலியை கேட்பதற்காகவே லலிதாவின் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூடத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் லலிதா மட்டும் அவர்களோடு சேரவே இல்லை. எதற்காக சேரணும்? தானம் பண்ணினது போக மிச்சம் இருந்ததெல்லாம் அம்மா இவர்களுக்கு தானே கொடுத்தாள், எனக்கா கொடுத்தாள்? இந்த நிலையிலும் லலிதாவுக்கு அவள் அம்மா மீது கோபமாக வந்தது. அப்படி என்ன செய்யவில்லை லலிதாவுக்கு? ஏன் இந்த லலிதா இந்த நேரத்திலும் இப்படி கோபப்படுகிறாள்? கதையை கேட்கலாமா? வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அனுராதா ரமணன் அவர்கள் எழுதின எனக்கென்று என்ன தந்தாய் அம்மா அப்படின்ற ஒரு சிறுகதை தான். வாங்க இப்போ கதை கேட்கலாம். கூடம் வெறிச்சிட்டு இருந்தது. அம்மா படுத்திருந்த சுவர் மூலையில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. துக்கத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லாரும் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு பக்கம் விடை பெற்று போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவை தெரிந்தவர்கள் யார் யாரோ வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பின்கட்டு வாசற்படியில் தலை வைத்து படுத்திருந்தாள். மகாலட்சுமி மாதிரி உங்கள் அம்மா யாருக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லைங்க. எந்த நேரத்தில் வந்தாலும் தயிர் சாதமும் மாவடும் எடுத்துகிட்டு வந்து வயிறு குளிர போடுவாங்க. போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என் பிள்ளை இன்ஜினியராக இருக்கான்னா அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். அவனோட படிப்பு செலவு முழுக்க உங்கள் அம்மா தான் கவனிச்சிட்டுது. எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் செய்ய மாட்டேனான்னு சொல்லுவா மகராசி. இன்னும் இந்த செய்தி என் பொண்ணுக்கு தெரியாதுங்கிறேன். பம்பாயிலேருந்து ஒவ்வொரு கடுதாசியிலும் மாடி வீட்டம்மா சௌக்கியமா, அவருக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுன்னு மறக்காமல் எழுதிட்டு இருக்கா குழந்தை. மாடி வீட்டம்மாவை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நான் எழுதினா கதறிடுவா. வந்தவர்கள் அம்மாவுக்கு செலுத்தும் புகழஞ்சலியை கேட்பதற்காகவே லலிதாவின் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அழுகை வருகிறதோ இல்லையோ மூட்டு வலையையாவது வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். லலிதா மட்டும் இவர்களுடன் சேரவே இல்லை. எதற்காக சேர வேண்டும்? தானம் பண்ணினது போக மிச்சம் இருந்ததையெல்லாம் அம்மா இவர்களுக்கு தானே கொடுத்தாள், எனக்கா கொடுத்தாள்? இந்த நினைப்பே அருவருக்கத்தக்கது தான். என்றாலும் லலிதாவினால் இப்படி நினைக்காமல் இருக்க முடியல. பெற்ற தாயாரிடம் கணக்கு பார்ப்பது மகா பாவந்தான். என்றாலும் என்னவோ தான் மட்டும் ஏமாந்த சோனகிரியாகி விட்டோமோ என்கிற தன்னிறக்கம் லலிதாவை அலைக்கழிக்கிறது. 10 நாள் இருந்து அம்மாவின் ஆன்மாவை கடைத்தேற்ற வேண்டும் என்பதால் இருக்கிறாள். இல்லாவிட்டால் கணவரோடு நேற்றே ரயில் ஏறியிருப்பாள். ஏதோ காரியமாய் உள்ளே வந்தால் அக்காள் சரையு. லலிதாவின் காது பட சொன்னாள். பால்கார கோவிந்தன் அழறான். சத்தம் காதில் விழறதா? அம்மா போனதில் அவனுக்கு தான் நிறைய நஷ்டம். இருக்கோ இல்லையோ அவன் கேட்டப்ப எல்லாம் 50 100 அம்மா கணக்கே இல்லாமல் வாரி விட்டுண்டு இருந்தா. இப்போ எங்கே போய் கேட்பான்? அதான் நெஞ்சிலையும் மாரிலையும் அடிச்சுண்டு அழறான். லலிதா இதற்கு பதில் ஏதும் பேசவில்லை. கோவிந்தன் 50 100 வாங்கினான் என்றால் இந்த சரையு 5000ஆகவும் 10,000ஆகவும் அம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டு போனதில்லையா என்ன? இத்தனைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் லலிதாவுக்கு தான் கடிதம் வரும். இப்பவும் உங்கள் தாயாருக்கு தேக அசௌகரியமாக இருக்கிறபடியால் தாங்கள் 1 வாரம் 10 நாள் போல குமோனோ வந்து தங்கினால் சிலாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு தனது ஆசீர்வாதத்தை தங்கள் தாயார் சொல்ல சொன்னார். இப்படி அம்மாவின் வீட்டில் குடியிருக்கும் கணக்கு வாத்தியார் சீனிவாசன் ஒரு தபால் கார்டு எழுதி போட்டால் அடுத்த ரயிலிலேயே ஓடி வருவது லலிதா தான். சரையுவினால் முடியாது. கோபக்கார கணவன், 4 குழந்தைகள், பொழுதுக்கும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் மாமியார். சரையு வந்துவிட்டு போனாள் என்று அம்மா சொன்னாலே போதும். அம்மாவின் கை காப்போ இரட்டை வட சங்கிலியோ பணமாக மாறி சரையுவின் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாவின் மூலியாகி போன தளர்ந்த கரத்தை பிடித்து கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருப்பாள் அவள். அம்மாவே மெதுவாய் பஞ்சினால் ஒத்தி எடுத்தார் போன்ற குரலில் சொல்லுவாள். பாவம் டி, பஞ்சான குஞ்சுகள்,
உன் அத்திம்பேருடைய துர்வாச குணத்துக்கு போகிற இடமெல்லாம் பகை. 6 மாதம் ஒரு உத்தியோகத்தில் நிலைச்சிருந்தா பெருசு. ரோஷப்பட்டுட்டு வீட்டோட உட்கார்ந்திருந்தா வெங்கல பானை என்ன அட்சய பாத்திரமா? இப்போ நான் உன்னை ஒன்றும் கேட்கலையம்மா, எதுக்காக இத்தனை நீள விளக்கம் தர? அம்மா உதடுகள் கோண புன்னகைப்பாள். பஞ்சடைந்த கண்களில் கூட அந்த நேரத்தில் கீற்றாய் வெளிச்சம் மின்னலிடும். நீ ஒன்றும் என்னை கேட்டதில்லை தான், ஆனால் நான் சொல்லணும் இல்லையா? சரையு இப்படி என்றால் சின்னவள் காயத்ரி அக்காவோடு சண்டை போட்டே பொருட்களை பறித்து செல்வாள். லலிதாவுக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது. கடைக்குட்டியான காயத்ரிக்கு போட்ட புலிநகம் கோர்த்த சங்கிலியை சரையு தனது மூத்த பெண் வயசுக்கு வந்தும் வெறுங்கழுத்தோடு இருக்கிற அவலத்தை சொல்லி அம்மாவிடமிருந்து வாங்க முயற்சிக்க காயத்ரி லங்கா ராட்சசி மாதிரி கத்தினது. ஆமாம், இவ வரிசையாக பெற்று வச்சிருக்கிற பொன் குழந்தைகளை காட்டியே ஒவ்வொன்றா வாங்கிட்டு போவா. மற்றவங்க எல்லாரும் வாயில் விரலை வச்சுட்டு பார்த்துட்டு நிற்கணுமாக்கும். உனக்கு தான் 2ம் பையனாச்சே, எதுக்கு சங்கிலி? அது சரி, பாட்டியோட ஆசீர்வாதமாக மைனர் செயினாக போட்டுக்கிறான்கள். இதை பாரு, உனக்கு தான் அம்மாவோட நகையெல்லாம் சொந்தம்னு நினைக்காத, நாங்களும் இருக்கோம். காயத்ரி நாங்களும் என்று சொன்னதில் லலிதா சேர்த்தி இல்லை. இது மாதிரி சண்டையெல்லாம் அவளுக்கு போட தெரியாது என்பதினால்தானோ என்னவோ அவளுக்கு குழந்தையே இல்லை. திருமணமாகி 10 வருடங்களாகிறது. இன்று வரையில் ஒருவனும் ஒருத்தியும்தான். அதனால தான் ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்கு உடம்பு மோசமாகும் போதும் அவளால் வந்து தங்க முடிந்தது. அவள் கணவன் ரகுவிற்கு மாமியாரிடத்தில் தனி பிரியம். என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கிரேட் தான் லலிதா. என்றைக்கும் அவங்க பண்ணின தான தர்மம் தான் இன்றைக்கும் 80 வயசுக்கும் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கு. பாவம், அம்மாவுக்கு ரொம்பவும் முடியாமல் போனால்தான் இப்படி லெட்டர் வரும். நான் எப்படியோ சமாளிச்சுப்பேன், நீ போய் இருந்துட்டு வா. காயத்ரி அடிக்கடி செல்வது போல லலிதாவுக்கு மாமியார், மாமனார், குழந்தைகள் போன்ற பிக்குப்பிடுங்கள் எதுவும் கிடையாது. லலிதாவும் அம்மாவுக்கு செய்வதை தன் பாக்கியமாக தான் கருதினாள். ஆனாலும் ஒவ்வொரு தடவை வந்து போகும்போதும் அம்மாவிடமிருந்து நாமும் எதையாவது கேட்டு வாங்கி போக வேண்டும் என்று நினைப்பாள். கேட்க வாய் வராது. அம்மாவும் தானாகட்டும், அவரவர் பாட்டுக்கு எதையோ எடுத்துட்டு போகிறாங்க. உனக்கு எதுவும் வேண்டாமா லலிதா என்று ஒரு பேச்சுக்காக கூட கேட்டதில்லை. லலிதா பெருமூச்செறிந்தாள். அம்மாவிடம் பழைய கெம்பு அடிகை ஒன்று உண்டு. ஒவ்வொரு கல்லும் கனிந்த மாதுள முத்து போல சுடர்விடும். கல்லும் அடிகையை கட்டியிருக்கும் நேர்த்தியும்தான் அதிலுள்ள சிறப்பை தவிர தங்கம் என்று பார்த்தால் 4 பவுன் தேராது. உள்ள எல்லாம் அரக்கு வைத்தது. ஒரு முறை அதை எப்படியாவது அம்மாவை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்றே தீர்மானத்துடன் போனாள். அந்த தடவை அம்மாவின் நிலைமை கொஞ்சம் மோசமாகவே இருந்ததால் அண்ணன் பிரபாகரனும் அவன் பெண்டாட்டியும் வந்திருந்தார்கள். சின்னவன் கோபியும் அவன் மனைவி வசுந்தராவும் இவர்களுக்கு முன்பே வந்து டேரா போட்டிருந்தார்கள். அந்த 4 பவுன் கெம்பு அடிகைக்கு ஒரு மௌன யுத்தமே நடந்தது அங்கே. லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அம்மாவின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர பார்த்த உற்சாகத்தினாலேயே புது தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்த அம்மாவின் மடியில் இந்த கெம்பு அடிகையை விட்டெறிந்தான் சின்னவன். ஏமா, இன்னைக்கெல்லாம் இருந்தால் 4 பவுன். என் பெண்டாட்டிக்கு இதை போட்டுக்க தகுதி இல்லையா? பணம் வேணும்னா சொல்லு, எவ்வளவு மதிப்போ தந்துடுறேன். பிரபாவை வேற அடிகை வாங்கிக்க சொல்லு. அதான் ஏன்னு கேட்குறேன். இத்தனை நாளாக கேட்பார் இல்லாமல் கிடந்தது. என் பெண்டாட்டி கேட்குறப்ப அதுக்கு மார்க்கெட் உசந்ததாக்கும். அவளும் ஒன்றும் அவளுக்காக கேட்கல. உன் பேத்தி பிரியா டான்ஸ் கற்றுக்கிறா, சிவப்பு கல் அடிகை வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா. இந்த தடவை வர்றப்ப நானே உன்னை வெக்கத்தை விட்டு கேட்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் முந்திக்கிட்டான். அம்மா அப்பொழுதே லலிதாவிடம் பீரோ சாவியை கொடுத்து நகைப்பெட்டியை கொண்டு வர சொன்னாள். பழைய காலத்து நகைப்பெட்டி. இருந்த நகைகள் எல்லாம் காணாமல் போய் பொக்கை வாய் கிழவி போல அடுக்கடுக்காய் அறைகளும் நீல வெல்வெட்டின் வழுவழுப்புமே பழைய சரித்திரத்தின் ஞாபகார்த்த சின்னங்களாய் இருந்தன. நடுங்கும் விரல்களால் தடவி தடவி அதிலிருந்த அட்டிகையை எடுத்து பெரிய மருமகளின் கையில் வைத்தாள் அம்மா. சின்னவளுக்கு அதற்கு ஈடாக சிவப்பு கல் ராக்கொடி.
இதுவும் கெம்பு தான். ராக்குடிய இந்த காலத்துல யார் வச்சுக்கிறா? கல்ல எடுத்து கழுத்துக்கு ஏதாவது பண்ணி போட்டுக்கோ. அம்மா இப்படி சொன்னபோது, சின்னவன் காலியான நகைப்பெட்டியை எடுத்து வைத்து கொண்டான். இருக்கட்டும், ஒரு காலத்துல இது நிறைய நகை வச்சிருந்தா உங்க பாட்டின்னு என் குழந்தைகளுக்கு காட்டுவேன். அப்பொழுது லலிதா அம்மாவின் தோல் வற்றிய நரம்பு பிடித்த பாதங்களை பார்த்து கொண்டு பேசாமல் தான் உட்கார்ந்திருந்தாள். மனசுக்குள் ஆற்றாமை பொங்கி பொங்கி வந்தது. இதே ராக்கொடியையும் அட்டிகையையும் அணிந்து கொண்டு அவள் எத்தனை நவராத்திரி கொலுவிற்கு குங்குமச் சிமிழுடன் அலைந்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் சரையுக்கும் காயத்ரிக்கும் இந்த நகைகளை பிடிக்காது. கல் வைத்து ஜொலிக்கும் இமிட்டேஷன்களை மாட்டிக்கொண்டு அலைவார்கள். இன்றைக்கு ஒரு க்ஷண நேரத்துக்குள் இவைகளை தூக்கி கொடுத்த அம்மா அன்றைக்கு லலிதாவுக்கு இதே நகைகளை அணிவித்து அழகு பார்த்திருக்கிறாள். உன்னோட எலுமிச்சை நிறத்துக்கு தான் இந்த கெம்பு அட்டிக்கை எடுபடுறது. இப்படி சொல்லி சொல்லி பூரித்த அம்மாவிற்கு அவைகளை கொடுக்கும் கடைசி நிமிஷத்திலாவது தன் நினைவு வந்திருக்க வேண்டாமோ? அது எப்படி மறந்து போனாள்? அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்த 10 நாட்களிலும் லலிதாவினால் எதிலையும் ஒட்ட முடியவில்லை. அம்மா தனக்கு எதையும் தந்திருக்க வேண்டாம், ஏதாவது வேண்டுமா என்று கேட்டிருந்தால் கூட போதும், மனசு குளிர்ந்து போயிருக்கும் என்றே நினைக்க தோன்றுகிறது அவளுக்கு. ஒரு பக்கம் லலிதாவின் சகோதரர்கள் வைதீக காரியங்களில் ஈடுபட்டு அம்மாவை பித்ருக்களோடு சேர்க்க மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே அவர்களது மனைவிமார்களும் சரையும் காயத்ரியும் மிச்சம் மீதி இருந்த அம்மாவின் புராதன சமையல் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருப்பதை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. பாத்திரங்களை உருட்டுவது போதாது என்று மாமியாரின் தலையையும் சேர்த்து உருட்டி கொண்டிருந்தார்கள் மருமகள்கள். கடைசியில் இந்த வீட்டு மேலே இருக்கிற கடன் போக ஒன்றுமே வராதுன்னு சொல்லு. எங்கே கண்டவன் கேட்டவனுக்கெல்லாம் வாரி விட்டாச்சு. இதில் பொண்கள் வேற சுத்தமாக துடைச்சி வச்சிருக்கு. இந்த ஈய சொம்பு உனக்கு வேணுமா? உங்கள் மச்சினருக்கு ஈய சொம்பு ரசம்னா பிடிக்கும். எனக்கு தான் அது சரிப்பட்டு வர்றதே இல்லை. 3 ஈய சொம்பு காசில் வச்சு காணாமலே போயிடுது. அப்புறம் தேடினா மேடையில் உருகி உட்கார்ந்துருக்கு. என்னமோ இவருக்கு தெரிஞ்சா இதையெல்லாம் எதுக்கு வாரி கட்டிட்டு வரேன்னு தான் கத்துவார். பெரியவா ஆசீர்வாதமாக இருக்கட்டுமேன்னு தான் எதிரறையில் சரையு காயத்ரியிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு இந்த 10 நாளும் பொண்கள் பிண்டம் போட்டதுக்கு வெள்ளி கிண்ணம் வாங்கி தரணும் இவனுங்க. வீட்டில் இருக்கிற நசுங்கிய சந்தன பேலாவை தூக்கி கடையில் போட்டு 3 குங்குமச்சிமிழ் மாதிரி கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. எல்லாம் பெண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும். அந்த கிண்ணத்தை கூட லலிதா என்கிட்டவே கொடுத்துட்டா. அவளுக்கு என்றைக்குமே இதெல்லாம் லட்சியமே இல்லை. அவள் பார்க்காத வெள்ளியா தங்கம்மா? லலிதா குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தாள். இந்த முறை அவளுடன் அவள் கணவன் ரகுவும் சகலத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஏன் லலிதா, அந்த கிண்ணத்தையாவது அம்மா நினைவாக வச்சிருக்கலாமில்ல? சும்மா இருங்க. எங்கள் அம்மா இருந்தால் என்ன செய்வாளோ அதை தான் செஞ்சேன்னா. அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு வெறுமையான மனசுடன் சென்னைக்கு வந்து 40 நாட்களுக்கு மேலாகியும் அவளுள் சின்னதாய் ஒரு உறுத்தல் இல்லாமல் இல்லை. அம்மா கையால் கொடுக்கலனாலும் அந்த வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாமோ? செத்து போனவகிட்ட எதுக்காக எனக்கு இத்தனை ஆங்காரம்? ஊஞ்சலில் படுத்தபடி நினைத்து பார்த்தவளுக்கு அம்மாவின் நெளிந்த சிரிப்பும் இடுங்கிய கண்களின் பாச பார்வையும் நெஞ்சு கணக்க செய்ய, அம்மா முதல் முறையாக கண்கள் கண்ணீரில் கரைய, ஐயோ இதென்ன? லலிதா வயிற்றை பிடித்து கொண்டு எழுந்து உட்காருகிறாள். 10 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு புதிய உணர்வு. நாவில் பித்த நீர் துவர்ப்பு நெஞ்சை கரித்து கொண்டு வந்தது. லலிதாவின் கண்கள் அவளையும் அறியாமல் காலண்டரை பார்க்கிறது. ஆனி 10, ஆடி 30, ஆவணி 46. அம்மா அவளுக்குள் உட்கார்ந்து தனது நடுங்கும் விரல்களை பிரித்து மடக்கி கணக்கு போட்டு புன்னகை ததும்ப அவளை பார்ப்பது போல. அம்மா கடைசியில் உன்னையே எனக்கு தரதானா உன்னோட நோக்கம்? இது புரியலையம்மா எனக்கு. லலிதா சமர்த்து சமர்த்துன்னு சொல்லுவியே, நான் அசடுதாமா. லலிதா தனக்குள் சின்ன வித்தாய் வளைய வரும் தாயுடன் பேசி கொண்டிருக்க, இப்போதும் அவள் பக்கத்தில் ரகு புன்னகையுடன். இந்த கதை பற்றின உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.